வங்கதேச தேர்தலில் முன்னாள் பிரதமர் கலிதா ஜியாவின் மகன் தாரிக் ரஹ்மான் தலைமையிலான பிஎன்பி கூட்டணி அமோக வெற்றி பெற்றுள்ளது. வெற்றி பெற்ற மறுநாளே இந்தியாவிடம் அக்கட்சி விடுத்துள்ள கோரிக்கைதான் கவனம் ஈர்த்து வருகிறது. வங்கதேசத்தில் கடந்த ஆண்டு மாணவர்கள் நடத்திய போராட்டத்தால் ஷேக் ஹசீனா ஆட்சி கவிழ்க்கப்பட்டு இந்தியாவில் தஞ்சமடைந்தார். இதனையடுத்து முகமது யூனுஸ் தலைமையில் அங்கு இடைக்கால அரசு ஆட்சி அமைத்தது. ஆட்சி அமைந்த சில நாட்களிலேயே ஷேக் ஹசீனாவை தங்களிடம் ஒப்படைக்குமாறு யூனுஸ் அரசு இந்தியாவிடம் கோரிக்கை விடுத்து வந்தது. இதற்கு இந்தியா செவி சாய்க்காததால் இரு நாட்டுக்கும் இடையேயான உறவில் விரிசல் ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து வங்கதேசத்தில் ஏற்பட்ட வன்முறையில் இந்து சமூக மக்கள் மீதான தாக்குதல் சம்பவங்கள் அதிகரித்தன. இதற்கு இந்தியா கடும் எதிர்ப்பு தெரிவித்தது மட்டுமின்றி எச்சரிக்கையும் விடுத்தது. இப்படி பதற்றமான சூழலுக்கு மத்தியில் வங்கதேசத்தில் பொது தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது. இந்த தேர்தலில் முன்னாள் பிரதமர் கலிதா ஜியாவின் மகன் தாரிக் ரஹ்மான் பிஎன்பி கூட்டணி கட்சி பெரும்பான்மை இடங்களை பிடித்து ஆட்சி கட்டிலில் அமர உள்ளது. வங்கதேசத்தின் புதிய பிரதமராக தாரிக் ரஹ்மான் பிரதமராகிறார். இந்திய ஆதரவு நிலைப்பாட்டில் தாரிக் ரஹ்மான் இருப்பார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அக்கட்சி விடுத்துள்ள கோரிக்கைதான் இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாட்டை வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறது. புதிய அரசு பொறுப்பேற்றுள்ள மறுநாளை ஷேக் ஹசீனாவை தங்களிடம் ஒப்படைக்குமாறு இந்தியாவிடம் கோரிக்கை விடுத்திருக்கிறது. இந்த விவகாரம் குறித்து பேசிய அக்கட்சியின் நிலைக்குழு உறுப்பினர் சலாவுதீன் அகமது, ஷேக் ஹசீனாவை முறையான விசாரணைக்கு உட்படுத்த வங்கதேசத்திற்கு நாடு கடத்த வேண்டும் என்றும் இதனை இந்தியாவிடம் வலியுறுத்த வெளியுறவுத்துறை அமைச்சர் நடவடிக்கை எடுத்து வருகிறார். இதனை நாங்கள் வரவேற்கிறோம் என்றார். அது மட்டுமின்றி சட்டப்படி ஷேக் ஹசீனாவை நாடு கடத்துமாறு தொடர்ந்து இந்தியாவுக்கு அழுத்தம் கொடுத்து வந்ததாகவும் இந்த விவகாரம் இரு நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சகங்களின் இடையேயான பிரச்சினை என அவர் தெரிவித்தார். அதே சமயம் வங்கதேசத்தில் விசாரணையை தொடங்க வேண்டும் என்பதால் அவரை அனுப்புமாறு இந்தியாவிடம் வலியுறுத்த உள்ளோம் என்றும் இந்தியா உள்ளிட்ட அண்டை நாடுகளோடு சுமூகமான நட்புறவை பேண வங்கதேசம் விரும்புவதாகவும் அவர் கூறினார். இந்த விவகாரத்தில் இந்தியா என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது என்பது இனிவரும் நாட்களில்தான் தெரியவரும்.